5 பிரதமர்களை அரட்டியவர், மிரட்டியவர். இவருடைய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாராளுமன்றத்தில் ஓடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிங்க கொரோனாவை பார்த்து எனக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் சொல்லி என்னெல்லாம் வந்து பார்த்தவர்கள் சில பேர். இன்றைக்கு அவர்கள் இவரை உருவாக்கியதை போல பல பேர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார். நானெல்லாம் இவருடைய பேச்சை பார்த்துதான் நான் பேசவே ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் சிவாஜியில் போட்டிருந்த பொழுது விருந்தினர்களை நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அண்ணனுடைய காரிலே, அந்த வைகோவுடைய காரிலே நானும் மறைந்து விட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ராதாகிருஷ்ணனும் இருக்கிறோம். திருத்தங்களுக்கு தான் வருகிறார். எடுத்தவுடனே முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கருப்பையாளர் வீட்டுக்கு வருகிறார். அங்கே பார்த்து அவர் ஒரு சாலை நிறுத்திட்டு அங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பித்து அங்கிருந்து நடந்து வருகின்றோம் திருத்த அண்ணாசிலை வரைக்கும். முதல் பிரச்சாரத்தையே எங்கள் ஊரில் தான் ஆரம்பித்தார். அவருடைய நடவடிக்கை, அவருக்கு முன்னால் திரண்ட கூட்டங்கள், தமிழ் சமுதாயம், தமிழுக்காக தமிழ் 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 என்று ஒரு ஓங்கி குரல் கொடுத்து உலகமே தமிழர்களை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஐநா சபை முதற்கொண்டு அமெரிக்கா முதற்கொண்டு ஓங்கி குரல் கொடுத்த தமிழர் தலைவர்கள் முதன்மையானவர் என்ற தகுதியை பெற்றவர் வைகோ.